வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம ஒரு மேக்ஸ் சம்மு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மாக இன்றைக்கி நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்துருவோம். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ எப்பயுமே சம்மு கொஞ்சம் நிதானமாக படித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ டோர் நம்பர் 1லேருந்து 49 வரைக்கும் தொடர்ச்சியாக தான் கொடுத்துருக்காங்க. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிளக்கம் காண்க. இதை நம்ம செந்தில் வீடு என்ன சொல்ல முடியாது, நடுவில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்பர்ஸோட வேல்யூ முன்ன பின்ன மாறும். இப்போது முன்னாடி இப்போ நான் ஒரு 5 எடுக்கிறேன்னா 1லேருந்து 4 வரைக்கும் கூட்டுற ஆன்சரும் 6க்கு அப்புறம் 10 வரைக்கும் கூட்டுற ஆன்சர் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஸோ அப்போ இதில் நடுவில் இருக்க வீடு நம்ம எடுக்க முடியாது. ஆனால் மொத்த கூடுதலில் பாதி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் செந்திலோட வீடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ செந்திலோட வீட்டுக்கு முன்னாடி இப்போ இது 5ன்னு இருந்தால் இது என்னவாக இருக்கும், 4ன்னு இருக்குது. அதாவது 1 கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை x-1 முன் வீடை சொல்லலாம். இதே பின் வீடு சொல்லும்போது 6, அதாவது எக்ஸு கூட 1 கூட்டினா அது பின் வீடு. அப் டு 49 வரைக்கும் இருக்குது மொத்த தெருவும். ஓகே, ஸோ அப்போ 1லேருந்து 49 வரைக்கும் இருக்குது மொத்த வீடு. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த 1லேருந்து ஆரம்பித்து இந்த முன் வீடு வரைக்கும் உள்ள கூட்டுத்தொகை வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி பின் வீட்டிலேருந்து இந்த 49 வரைக்கும் இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை வேணும். ஸோ இது ரெண்டும் சமமாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஸோ அப்போ இது 1லேருந்து x-1 வரைக்கும் முன் வீடை x-1ன்னு எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கணும். இது எதுக்கு சமமாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க, பின் வீடு. அதாவது பின்னில் x+1லேருந்து ஆரம்பித்து x+2 x+3 எக்ஸெட்ரா 49 இது வரைக்கும் இருக்கக்கூடிய வீட்டோட கூட்டுத்தொகைக்கு சமம். இப்போ இது தொடர்ச்சியானது. அது இல்லாமல் இயலெண்கள், பொதுவாக இயலெண்கள் 1லேருந்து n வரைக்கும், அதாவது 1 + 2 + 3 + அந்த மாதிரி சொல்லக்கூடிய இயலெண்கள் எக்ஸெட்ரா n அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1/2. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஃபார்முலா பயன்படுத்தும் போது 1லேருந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் இந்த என்னன்னு எடுத்துக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு வேறு மாதிரி செய்யணும். ஓகேவா? சரி, இப்போ 1 + 2 + எக்ஸெட்ரா + x-1 = 1 + x+1 + x+2 + x+3 எக்ஸெட்ரா 49 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ். சரி, இப்போ இந்த இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது 1லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக x-1 நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வர போகிறேன். ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா x+1லேருந்து ஆரம்பிக்குது, அப் டு 49 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், 1லேருந்து 49 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணுவேன், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த இடத்துல வேல்யூ எனக்கு தெரியும். இங்கேருந்து இந்த போர்ஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னா என்ன பண்ணிவிடுவேன், டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த பாகத்தை மட்டும் கண்டுபிடிச்சி கழிச்சிட்டேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வேல்யூ இதுதான். இல்லையா? புரியுதா? இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ டோட்டல் வேல்யூ ஒரு 50 இருக்குதுன்னு வச்சுப்போம். 50 இருக்குது. எனக்கு இது வரைக்கும் 30 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது எவ்வளோ, 20 கண்டுபிடிச்சனாலே அதே மாதிரி தான் 1லேருந்து தான் எப்போவுமே ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் எனக்கு 49 தான் தெரியும், இந்த எக்ஸ் என்னங்கிறது தெரியாது. அது இல்லாமல் இங்கே ஆரம்பிக்கிறது x+1லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஃபார்முலா எப்போ இருந்தால் தான் யூஸ் பண்ணணும், 1லேருந்து ஆரம்பித்தா தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் 1லேருந்து 49 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணுறேன், 1லேருந்து x வரைக்கும் கழிச்சு விட்றேன். ஓகேவா? இப்போ புரியுதா? 1லேருந்து x வரைக்கும் கழிச்சு விட்றேன். சரி, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்படி தான், இந்த நம்பரை சேர்க்கக்கூடாது. எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வரைக்கும் கூட்டிகிட்டு வரேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ 1லேருந்து ஆரம்பித்து 49 மைனஸ் 1லேருந்து ஆரம்பித்து எனக்கு x+1லேருந்து தான் டோட்டல் வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை தான் கழிச்சு விடணும். ஸோ அப்போ எக்ஸ் வரைக்கும் வச்சு கழிக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னங்கிறது என்னது, 49. அப்போ n × 49 × n+1 50/2. ஸோ இதை அடித்து சுருக்கும்போது எனக்கு 1525 கிடைக்குது. ஆனால் இங்கே எடுக்கும்போது இங்கே என்னங்கிறது எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்போ n+1 x+1/2. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பக்கம் x-1 நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x-1 × n+1. அப்போ x-1 + 1. ஸோ இதை அடிச்சு போட்டோன்னா எக்ஸு. ஸோ இது ஆன்சர் /2. ஓகேவா? ரைட்.
இப்போ இது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2ன்னு இருக்கும். இந்த பக்கம் வந்து 1225 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2ன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும்ல. ரைட், இப்போ நான் இது ஒரு பின்ன நம்பர், இது ஒரு ஹோல் நம்பர். ஸோ இப்படியே நான் எடுத்துட முடியாது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், 2ஆல் மிச்சமாக எடுத்து, இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், மிச்சமாக எடுக்கிறேன். ஸோ எடுத்து இதை வந்து என்ன பண்ணிடுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2450 வருது, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2ன்னு வரும். ஸோ இந்த பக்கம் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2 இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் கொண்டும்போது கண்டிப்பாக மேலே கீழே தான் மாற்றி வரப்போகுது. ஸோ அதை அடித்து போட்டோம்னா 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இது எப்படி இது பண்ணலாம், ரெண்டுத்தையும் பிரிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2450 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் எக்ஸை வச்சு உள்ள இருக்கும்போது மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி சிம்பிள், ஒரே மாதிரி இதை தான் அடிச்சு விட்டுலாம். ஸோ ரெண்டு அடிச்சுலாம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 2x ஸ்கொயர்னு வரும். 2x ஸ்கொயரோட வேல்யூ 2450 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2450/2ன்னு இருக்குது. இதை அடிச்சு போட்டு 1225. ஸோ இதை இதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு நம்பர் இருக்குன்னா 1225. ஸோ ஃபஸ்ட்டு 2 பின்னாடி இருந்து பிரிக்கணும். பிரித்து இதுக்குள்ளே என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 3 9. ஸோ மீதி 3 அப்படியே பேராக தான் இறக்கணும். 325. இந்த பக்கம் என்ன பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். 6. ஸோ இது கூட 5ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பர் போடணும். அப்போ 5 போட்டேன் அப்படின்னா 5 5 சார் 25 32 கரெக்டாக வருதா. இதே 325 வருது. ஸோ இதான் இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 35. ஸோ இந்த 35 தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து மெத்தடை நல்லா தெரிஞ்சுக்காங்க. டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.